ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டெலிஜென்ட் பியூரோ, அதாவது உளவுத்துறையிலேருந்து 2025க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் தான். டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா 362 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா இது தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் லெவல் 1ல் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இந்த ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் mha.gov.in அப்படின்ற அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 22 நவம்பர் 2025, அதாவது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 14 டிசம்பர் 2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபை லேட்டர்னு போட்டிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனோடனே உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட், அதாவது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா 14/12/2025 படி தான் இந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுப்பாங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இந்த எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். Tier 1 Tier 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சிலபஸை பொறுத்த வரைக்கும் Tier 1 பார்த்தீங்க அப்படின்னா 100 மதிப்பெண்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 மதிப்பெண்களுக்கும், ஆப்டிடியூட் வந்து 20 மதிப்பெண்களுக்கும், நியூமெரிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் லாஜிக்கல் வந்து 20 மதிப்பெண்களுக்கும், இங்கிலீஷ் வந்து 20 மதிப்பெண்களுக்கும் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. அதாவது 4 வினாக்கள் நீங்கள் தவறாக பதிலளிச்சிங்க அப்படின்னா 1 மதிப்பெண்கள் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக Tier 2வில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காமன் சென்சன், இதை பொறுத்த வரைக்கும் 50 மதிப்பெண்களுக்கு, எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 hour இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டுக்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் யூஆருக்கு 4 வேக்கண்டும், ஓபிசிக்கு 1 வேக்கண்டும், எஸ்சிக்கு 5 வேக்கண்டும், எஸ்டிக்கு வேகன்சி கிடையாது. அதே மாதிரி இடபிள்யூஸும் கொடுக்கல. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கம்மியான வேகன்சி அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாதிரியான பிளேஸை வந்து எக்ஸாம் சிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் சிட்டியில் எந்த எக்ஸாம் சிட்டிக்கு நியர்பையாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த சிட்டியை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் அங்கே போய் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஸுக்கு 650 ரூபாயும், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூக்கு 550 ரூபாயும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே பே பண்ணிக்கிற முடியும். யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, மேஸ்ட்ரோ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.